பேரண்ட்ஸ் வில் எழுதி வைத்த ஆஃப்டர் சில்ட்ரன்ஸ் அவங்கள பார்த்துக்கலன்னா அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? இந்த மாதிரி லீகல் அப்டேட் டீட்டெயில்ஸில் நான் கொடுத்துட்டு வரேன். என்னோட வீடியோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், மற்றவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஷேரும் பண்ணுங்கள். நார்மலாகவே வில்னா ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் என்னென்னா, வில் எதுக்கு எழுதுறாங்கன்னா, அதாவது ஒரு வீட்டில் ஒரு 2-3 பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு குட் தாட்டில் தான் இந்த வில் தன்னுடைய பேரண்ட்ஸ் எழுதி வைக்கிறாங்க. சில சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வில் எழுதி வச்சதுக்கு ஆஃப்டர் அந்த பெற்றோர்களை கவனிக்கிறது இல்லை, ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எதன் மூலமாக வந்த சொத்து, அதாவது அந்த வில் மூலமாக வந்த சொத்தை வேற தேர்ட் பர்சனுக்கு வித்துடுறாங்க. இப்போ பிரச்சனையாக கேட்டால் கன்ஃபார்மாக பிரச்சனை தான். ஏன்னா வில் எப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் தன்னுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா தான் அந்த சில்ட்ரன்ஸ் ஃபுல்லாக அதை ரைட்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டு தேர்ட் பர்சனுக்கு நீங்கள் வித்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அந்த சில்ட்ரன்ஸ் மேலேயும் சரி, யார் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்களோ, அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாங்கினாங்களோ அவங்க மேலே கூட கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நார்மலாகவே சிவில் கேஸ், இது சிவில் கேஸ். அப்போ யார் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்க பிளைன்டிஃப், அதர் சைடு டிஃபெண்டன்ட். இப்போ டிஃபெண்டன்ட் 1 யாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் வருவாங்க. சரியா? டிஃபெண்டன்ட் 2 யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்களோ, சரியா, அவங்க தான் டிஃபெண்டன்ட் 2. ஸோ இதில் பேரண்ட்ஸ்க்கு ஃபேவராக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா அப்போது தேர்ட் பர்சனுக்கு விற்ற ப்ராப்பர்ட்டி செல்லாது அப்படின்ட்டு வந்துடும். அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும் போது அது ஏதாவது வில்லங்க இருக்கா, கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்கா, கோர்ட்டில் கேஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, என்னுடைய வீடியோ பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.